இது வந்து சாதாரண ரீடிங் இல்ல. இது ஃபாரன்சிக் அனாலிசிஸ். உங்க பெர்சன் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன். அதனால தான் நான் உன்ன கான்டாக்ட் பண்ணல. இல்லனா எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு, இந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு இல்ல உங்கள மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த ட்ராமா போட்டாலும் இன்னைக்கு நம்ம அத ஏத்துக்க போறதில்ல. அவங்களோட ஃபோனோட ஸ்டேட்டஸ்லேருந்து அவங்களோட ஃபோனோட ஃபுட் பிரிண்ட் வரைக்கும், டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் வரைக்கும் இன்னைக்கு அலசி ஆராய போறோம். திடீர்னு இட்ஸ் லைக் அந்த பெர்சனுக்கு வந்து பெரிய பிரச்சனை என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா, உங்கள ட்ரிகர் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டேட்டஸ் மாறும். ரொம்ப சந்தோஷமா இருக்க மாரி காட்டிப்பாங்க. உங்கள ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா, ஆக்சுவலா என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ். அவங்களுக்கு இப்போ ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. இந்த ஸ்பேஸ் உங்ககிட்டேருந்து அவங்க எடுத்துக்கிட்டதுக்கு காரணம், இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் இல்ல உங்கள கோஸ்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள அவங்க பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைக்கிறாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் அ சீக்ரெட். இங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே சொல்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட இந்த சீக்ரெட்டை சொல்லலை. எல்லாத்தையும் பற்றி அவங்க உங்ககிட்ட சொன்னதில்ல, சொல்லலை. அவங்க இந்த தூரத்தை எடுத்துக்கிறதுக்கு காரணம், அவங்க விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஸ்பேஸ் வேணும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம், முக்கிய காரணம் அவங்க ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அதை சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி எடுத்துப்பீங்க? இல்லைனா வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குது. ஆல்ரெடி தே ஆர் மேரிட் மேபி. ஒரு சிலருக்கு அவங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தைங்களா இருக்குது. இதை எப்படி விட்டுட்டு வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இல்லைனா குடும்பத்தோட பொறுப்பு இருக்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டினால் அவங்க கட்டுப்பட்டுருக்காங்க. அதுதான் உண்மையான காரணம். இங்கே பாருங்கள், கட்டி போடப்பட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு இந்த பர்சனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தைங்க இருக்குது, அதை விட்டுட்டு வரணும், டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா இல்லை, அது இல்லாமல் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ எந்த சீக்ரெட்ஸ் என்ன எல்லாத்துக்கும் இந்த கல்யாணம் ஆன கான்செப்ட் வந்து பொருந்தாது. பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. பொருந்தாதவங்க வந்து என்ன சீக்ரெட் அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க, எதை மூடி மறைச்சு இது வந்து சும்மா மேலெழுந்த வாரியான விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எனர்ஜியோட அலைன் ஆகுங்க. ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வா பிளாக்கேஜ், இதுதான் அந்த ரகசியம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அலோன்னஸ், தனிமையில் தான் இருக்காங்க இந்த பர்சன். வந்து அது ஒரு பிளாக்கேஜ். மேபி இந்த பர்சன் வந்து ரொம்ப தனிமையில் இருக்காங்கன்னா, யாரோட இருந்தாலும் ரொம்ப தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எக்ஸிஸ்டன்ஸ். இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா, ஓ வா, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. டு பி ஃப்ரேங்க், நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பர்சனோட வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பர்சனுக்கு வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பேட் ஹேபிட்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டதுக்கப்புறம் ஒரே நட்சத்திரம், ரொம்ப அழகான விஷயங்கள், அவங்க வாழ்க்கையை பற்றி பார்க்காத பல விஷயங்களை, பல கோணங்களை நீங்கள் பார்க்க வச்சிங்க. ரொம்ப பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து பியூர் ஃபார்ம். இட்ஸ் லைக் நீங்கள் ஸ்டார் சீட் இல்லைனா வந்து ஒரு டிவைன் பீயிங், அந்த மாதிரி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. இவ்வளோ நாளாக தனிமையில் இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி வந்து இந்த சீக்ரெட்ஸ், இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லேருந்து உங்ககிட்ட வர்றது அப்படிங்கிறது தெரில. மேபி அவங்களுக்கு வந்து தனியாக தொலைஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால விலகி போயிட்டீங்க. சம்திங் பிட்வீன் யூ. நீங்கள் இல்லை, இப்போ அவங்க வாழ்க்கையில் தனியாக இருக்காங்க. அது தனிமை தான் பிளாக்கேஜ். இப்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ரொம்ப குழம்பி உங்ககிட்ட வரவும் முடியல, இந்த கனெக்ஷனை விட்டுட்டு போகவும் முடியல. இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத தான் அவங்களோட போராட்டமே இப்போது. அதனால தான் அவங்க வந்து இந்த கனெக்ஷன்லேருந்து விலகி போகிறாங்க. இன்னும் சீக்ரெட் பார்க்கலாம். வாவ், கொலுடட் வித் காமிக் எனர்ஜி. இந்த பர்சன் வந்து உங்கள் அருமை தெரியாமல் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுக்கு போயிருக்கலாம். இல்லைனா வந்து உங்களையே வந்து காயப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் நீங்கள் மேபி விலகி போயிருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், ஏன்னா டிவைன் பீயிங். நீங்கள் வந்து தவறுகளை தவறுன்னு சொல்கிற அளவுக்கு தைரியமான ஆள். அதனால் இந்த பர்சன் உங்களை உடைக்கணும், உங்களை வந்து அவங்க கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி, இங்கே பாருங்கள், காம்ப்ரமைஸ். இட்ஸ் லைக் அ அண்டர் கிரவுண்ட் டீல். மேபி காமிக் எனர்ஜியோட, இல்லைனா வந்து ஆப்வியஸாக அது காமிக் எனர்ஜி தான். இதில் என்ன பொய் சொல்கிறதுக்கோ, இல்லைனா மாற்றி சொல்கிறதுக்கோ, பாலிஷ்டாக சொல்கிறதுக்கோ, சுகர் கோட் பண்ணுறதுக்கோ அவசியம் இல்லை. இட்ஸ் அ காமிக் எனர்ஜி. உங்களை காயப்படுத்துறதுக்கு வேறு யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி நடிச்சிருக்கலாம். நீங்கள் விலகி போயிட்டீங்க. ஓ அப்படியா, தட்ஸ் ஓகே, ஃபைன், கிரேட். ஏன்னா நீங்கள் டிவைன் பீயிங். இந்த மாதிரி லோ லெவல் ஆஃப் டாக்டிக்ஸ்க்கெலாம் நீங்கள் விழ மாட்டீங்க. உங்களுக்கு காயப்படுத்தணும்னு நினச்சி பண்ண விஷயமே வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு.
இப்போ அதெல்லாம் சீக்ரெட்ஸாக மாறிடுச்சு. இந்த காமிக்கோட அவங்க உங்கள காயப்படுத்துறேன்னு நெனச்சு, ரொம்ப தரம் தாழ்ந்து போயிருக்கலாம். இல்லைனா வந்து அந்த மாதிரி ஒரு மாயையை உருவாக்கிட்டு, இவங்க அந்த லஸ்ட்ஃபுல் எனர்ஜியை என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். சம்திங் தே டிட். அதுதான் இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை. நீங்க விலகி போயிட்டீங்க. உங்க உலகம் ரொம்ப அழகா இருக்கு. தூரமா இருந்து ஸ்டாக் பண்றாங்க. டெய்லி நைட் வந்து உங்களோட சோஷியல் மீடியாவ செக் பண்ணாம அவங்க தூங்குறதில்ல. இட்ஸ் அ பிரேக் த்ரூ. இந்த மௌனம் அவங்கள சிதைக்குது, கொஞ்சம் கொஞ்சமா உடைக்குது. சுக்கல் சுக்கலா உடைச்சிட்ருக்கு. உங்கள பார்க்குறாங்க, உங்க உலகம் வந்து அழகா போயிட்டுருக்கு. மேபி நீங்க வந்து மேபி புது கனெக்ஷன் போயிட்டுருக்கீங்க. இல்லைனா வந்து வாழ்க்கைய வந்து தலைகீழா மாத்திட்டீங்க. உங்களுக்கு காத்துட்ருல. அவங்க நெனச்சாங்க நீங்க அவங்கள சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க தான் சேஸ் பண்ண முடியும். மேபி இந்த பெர்சன் நெறைய எக்ஸ்கியூஸஸ் சொல்லியிருக்கலாம். எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு, இந்த பொறுப்பு இருக்கு. இதெல்லாம் பொய். இந்த சீக்ரெட்ட மறைக்கிறதுக்கு தான் அவங்க வந்து உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பாருங்க, ரொம்ப சாதாரணமான ஆள். நீங்க ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த். அதனால இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு தவறா எடை போட்டிருக்கலாம். நீங்க டிவைன் பீயிங் இல்ல. இட்ஸ் லைக் ரொம்ப நார்மல். இத போய் கல்யாணம் பண்ணி இல்லைனா வந்து என்ன பண்ண போறேன்? காசு இல்ல. இல்லைனா வந்து அவ்வளோதான் அப்படின்னு நெனச்ச உங்களுக்கு நீங்க சரியான அடி குடுத்துருக்கீங்க. செம அடி குடுத்துருக்கீங்க. எப்படி? உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணனால. உங்க விஷயங்கள நீங்க பண்ணீங்க. இதுதான் பிரேக் த்ரூ. இதுதான் இந்த சைலன்ஸ அவங்க உடைக்க போற தருணம். ரொம்ப ரொம்ப நெருங்கிட்டாங்க. இந்த பெர்சன் வந்து நிச்சயமா வந்து உங்ககிட்ட இருந்து ஃபோன் வராதா அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப நர்வஸா எவ்வளோ தூரம் ஃப்ரீக்வெண்ட்டா அவங்க ஃபோனை செக் பண்ணுறாங்கங்கிறது வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள கேட்கணும். இல்லைனா வந்து அவங்களோட ஹையர் செல்ஃப் கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். அவ்வளோ தடவை அவங்க ஃபோனை செக் பண்ணுறாங்க. இந்த பர்சனால் நைட் தூங்க முடியறதில்ல. குற்ற உணர்ச்சியும் இருக்குது. குற்ற உணர்ச்சி எல்லாமே இருக்குது. பண்ண தவறை எப்படி சரி பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், ரிங் இழந்துட்டாங்க. எதை இழந்திருக்காங்க? சந்தோஷத்தை. இந்த கமிட்மெண்ட்டே இங்கே இல்லை. இதனால் இந்த தேர்ட் பார்ட்டியோட கொலூடானனால. இந்த தேர்ட் பார்ட்டி சொன்னதை கேட்டு நம்பி உங்களை வந்து காயப்படுத்தாமல் இருந்திருந்தால் பிரபஞ்சமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப தரம் தாழ்ந்து போயாச்சு. இப்போ இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல, துடிச்சிட்ருக்காங்க. மேபி நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம். சம்திங். வாவ், வெரி ஸ்பெசிஃபிக் கீ. இது எப்படி வந்து இந்த மௌனத்தை கலைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. மேபி இந்த பர்சன் வந்து உங்களை தாண்டி பணம் தான் பெருசுன்னு தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா காமிக் மூலம் வந்து பணம் வரும். இட்ஸ் லைக் லிட்ரலாக நீங்கள் வந்து எதுக்குமே வந்து யூஸ் ஆக மாட்டீங்க. சில சிண்ட்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் அரசி, மகாராணி. பட் ஆரம்பத்தில் வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வீடு தான், அவங்க அரண்மனை தான். நீங்களும் அப்படி தான். யூ ஆர் அ டிவைன் பீயிங். உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல், அதாவது ஸ்பிரிச்சுவல் ட்ரீமில் பார்த்தீங்கன்னா வேணா 5Dன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். 5Dயில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் கோடீஸ்வரி. இதெல்லாம் அது கிடையாது. அதெல்லாம் பயங்கரமாக தாண்டி இட்ஸ் லைக் நீங்கள் குபேரன் மாதிரி. ஆனால் இந்த 3D வேர்ல்டில் நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப டவுன் டு எர்த். ஏன்னா நீங்கள் அதை தான் ப்ரிஃபர் பண்ணி பிறந்திருக்கீங்க. எனக்கு வந்து இந்த சாதாரணமான வாழ்க்கையில் உண்மையான அன்புக்காக வாழ்ந்துட்டு நான் போகணும், இதுதான் என்னோட இந்த பிறப்போட விஷயமா இருக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தோடு தான் நீங்கள் பிறந்தீங்க. யூ ஹாவ் இன்டென்ஷன், பர்பஸ். இங்கே பாருங்கள், ஒரு தாமரை இலை மேலே இருக்கீங்க. இதெல்லாம் உங்களை பாதிக்கவே பாதிக்காது, இந்த பணம், இந்த இதெல்லாம். அதனால் இந்த பர்சன் என்ன நினச்சிட்டாங்க, உங்களால் எதுவும் பண்ண முடியாது, உங்கள்கிட்ட காசு இல்லை, இல்லைனா வந்து உங்களோட லெவல் வந்து ரொம்ப லோ, சம்திங் சொசைட்டியில் சம்திங். அவங்க வந்து ஏதோ சோஷியல் இந்த திங்ஸை, ரொம்ப நார்மலான 3D திங்ஸை வச்சு உங்களை அளந்து காமிக்கோட கொல்லுடாயி இப்போ வந்து பிரபஞ்சம் வந்து எல்லா மாயையும் உடைச்சாச்சு. இங்கே உடஞ்சிடுச்சு. இங்கே ஒன்றும் இல்லை. காமிக் சொன்னது போய் அங்கே ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தா புது குழந்தை தத்தி தத்தி எங்கே போயிட்டுருக்கு, ஒரு அழகான வானவில் வாழ்க்கையை உருவாக்கியிருக்கீங்க. மேபி அதுதான் உங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். அந்த ட்ரிகர் பாயிண்ட், ஓகே தட்ஸ் ஓகே, இப்போ நான் வந்து என்னோடதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்த அந்த அடி, பேபி ஸ்டெப் உங்களை வேறு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இப்போ இந்த பர்சன் ரொம்ப முட்டாள் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க உங்களை இழந்ததுக்காக. லிட்ரலாக இதோ உங்களை மிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு புரியுது அருமை. நீங்கள் ஒரு டிவைன் பீயிங், நீங்கள் ஒரு ஸ்டார் சீட், இல்லைனா எதை இழந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக புரியுது. அப்போ நீங்கள் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த உண்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா கமெண்டில் 10 டைப் பண்ணுங்கள். அது வந்து கம்ப்ளீஷனை மென்ஷன் பண்ணும். அதே சமயம் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் சரௌண்டிங்கில் ஏதாவது கண்ணாடி உடையிற சத்தம் கேட்கலாம், இல்லைனா கண்ணாடி உடையலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃபோனில் வந்து மிஸ்டு கால்ஸ் வரலாம். மிஸ்டு கால்ஸ் வந்து இவங்க தான் பண்ணணும் அவசியம் இல்லை. மிஸ்டு கால் வந்தால் யாருன்னு தெரியாது, அந்த மாதிரி கால்ஸ் வந்தது அப்படின்னா கூடி சீக்கிரம் இந்த உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்.
மேபி இன்றைக்கி மார்னிங் போட்ட ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறதா கான்செப்ட். இவங்க வந்து மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட வந்து புது ஆரம்பமாக உங்களுக்கு வேணும். இந்த பர்சன் வந்து புது ஆரம்பம் வேணும் கண்டிப்பாக. ஏஸ் ஆஃப் வான்ஸ் புது ஆரம்பத்தை நோக்கி தான் வராங்க. நீங்கள் புது ஆரம்பத்தை நோக்கி போகிறீங்க. உங்களோட புது ஆரம்பம் வேணும் அப்படின்னு தான் இந்த பர்சன் நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்க? சேரியாட், டெவில் எனர்ஜி. இங்கே பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு நடந்த அநியாயம், அநீதி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பர்சன் உங்களை ஏமாற்றிருந்தாலும் சரி, இல்லை காமிக் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கான நீதி கிடைக்கும். எம்ப்ரஸ் எனர்ஜி. வாவ், நீங்கள் டிவைன் ஃபெமினன். இந்த ரீடிங்கை பார்க்குற பெண்கள் உங்களுக்கு இந்த எனர்ஜி செட் ஆச்சு அப்படின்னா, யூ ஆர் த டிவைன் ஃபெமினன். நீங்கள் அதனால தான் இங்கே ஸ்டார் சீட். நீங்கள் வந்து யூ ஆர் டிஃப்ரெண்ட் பர்சன். உங்களுக்கு அதனால தான் இந்த 3D திங்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த பர்சன் அதை தான் தப்பாக எடுத்துக்கிட்டு உங்களை தரைக்குறைவாக ஜட்ஜ் பண்ணி நிறையா வேலைகள் பார்த்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு தனி உலகமே இருக்குது. சீரியஸாக உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் டீம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் ஃபேமிலி இருக்குது, சோல் ஃபேமிலி இருக்குது. உங்களோட உலகம் வேறு. மேபி நீங்கள் இந்த பூமியை சேரலாம், வேறு எங்கேயாவது இருந்து இங்கே வந்திருக்கலாம். இட்ஸ் லைக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, சம்திங் லைக் தட். ஸ்டார் சீட், லைரா, சம்திங் லைக் தட். அந்த மாதிரி கான்செப்ட்குள்ளே போவான். ஸ்டார் சீட் பற்றி நம்ம பேச போகிறோம் ஃப்யூச்சர் ரீடிங்ஸில் பார்க்கலாம். இப்போ 3 ஆஃப் கப்ஸ், தேர்ட் பார்ட்டி. கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்டு. இங்கே பாருங்கள், கப், 3 ஆஃப் கப்ஸ். இங்கேயும் 3 கப் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் தேர்ட் பார்ட்டி. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள். இந்த உண்மை தான் வெளியில் வரப்போகுது. இந்த உண்மை வெளியில் வரனால என்ன ஆக போகுது? 2 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் வந்து என்னென்னா, இந்த காமிக் எனர்ஜி வந்து உங்களை மாதிரி நடித்து இந்த பர்சனை ஏமாற்ற ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இந்த பர்சன் வந்து ஏமாந்த மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. சரி, இந்த பர்சனை யூஸ் பண்ணுறாங்க. இந்த காமிக் எனர்ஜி இவங்க ஒன்றும் சாமானியப்பட்டவங்க கிடையாது. ஸோ இப்போ ரியலைசேஷன் இருக்கலாம். பட் இது வந்து சேரியட் எனர்ஜி, நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இப்போ வந்து இந்த காமிக் வந்து இந்த பர்சனை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து காதலை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் வந்து இப்போ உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், தே வாண்ட் டு எண்ட் த ரிலேஷன்ஷிப். ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆயிருக்கு, அந்த மாதிரி ட்ராமா காமிக் வந்து விடமாட்டேன் விடாப்பிடியாக பிடிச்சிட்ருக்காங்க. இந்த பர்சன் உங்ககிட்ட வரத்துக்கு தயங்கிறதுக்கு காரணம் அதை உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க, அந்த மாதிரி விஷயம். அப்படி இல்லைனா நீங்கள் இல்லாமல் இந்த பர்சனுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. தமிழில் சொன்னால் ரொம்ப கொச்சையாக இருக்கும். ஸோ கனெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரகசியம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தூக்கி போட்டு போயிடுவீங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் இங்கே பண்ணுறீங்க. சங்காத்தையுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு கிளம்பிடுவீங்க. அதனால தான் இவங்க பயப்படுறாங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு பிரேக் த்ரூ இருக்குது. மேபி பிரபஞ்சம் வந்து இந்த பர்சனுக்கு பெரிய ரியலைசேஷன் கொடுக்கலாம். இங்கே பிரேக் த்ரூ இருக்குது. இது டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த பர்சனால் இனிமேல் தேர்ட் பார்ட்டி பற்றியில் யோசிக்க முடியாது. தேர்ட் பார்ட்டி சப்போஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்சனை இட்ஸ் லைக் அ ட்ராகன் ஸ்பிரிட். உங்களோட ஸ்பிரிட் டீம் வந்து அதை இல்லாமல் பண்ண போகிறாங்க. வாவ், மெஜிஷியன். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ், உங்களுக்கு இந்த காதல் தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா காதல் கை கொடும். மேபி இந்த பர்சன் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போது அது நிறைவேற போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். நான் 13 பார்க்குறேன். அதுவும் உங்களுக்கு இன்னொரு சைன். 13 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கசகச எனர்ஜியிலேருந்து ரொம்ப அழகான ஒரு புது ஆரம்பத்தை நோக்கி போகிறீங்க. மோஸ்ட்லி இந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணி நீங்கள் தான் வேணும்னு வர போகிறாங்க. அதுக்கான முகாந்திரமான வேலைகள் தான் பின்னாடி நடந்துட்டுருக்கு. இட்ஸ் லைக் அ ஸ்பிரிச்சுவல் ட்ரீமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இட்ஸ் லைக் 5Dயில். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், என்ஜாய் யுவர் லைஃப், ஸ்டே ஹாப்பி. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.